அவ எந்த மண்ணுக்காக அலையறாளோ அதே மண்ணாலதான் அவ மாட்ட போறா. கவலைப்படாதீங்க. நாட்டாம இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. நாட்டாம உனக்கான குழிய நீயே தோண்டிக்கிட்டிய. என்னடா நரி வந்து நாட்டாமத்தனம் பண்ணுதேன்னு பார்த்தேன். வந்ததுக்கான காரணம் இப்பதான் தெரியுது. கேவலம் இந்த சொத்துக்காகவா? அவளுக்கு இது வேணும், இந்த சொத்து வேணும்னு கேட்டா எல்லாத்தையும் அவளுக்கு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருப்பேனே. இவர் சொல்றது மாதிரி அந்த பொண்ணு ஏமாத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்கல. அதெல்லாம் முறைப்படிதான் நடந்திருக்கு. அது தெரிஞ்சா ஊரு காரி துப்பும்ல. அதனாலதான் ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா இவங்க நாடகம் போடுறாங்க. இதுக்கு மேல நான் எப்படிமா உயிர் வாழுவேன்? இதுக்காக நீங்க எதுக்குங்க செத்து போகணும்? ஊருன்னு சொல்லி இப்ப சாராயாலை திறக்கிறேன்னு நாக்க முடிக்கிட்டு சாகிற மாதிரி கேக்குறாங்கம்மா. இவங்களுடைய திட்டத்துக்கு இவருடைய 2வது மருமக லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க ஒத்துக்கல. அதனால லட்சுமிய அந்த மது வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதுல அந்த லட்சுமியுடைய அக்கா ஜான்சி இறந்தே போயிட்டா. தான் பொண்டாட்டிய கொலை பண்ண முயற்சி நடந்ததை கேள்விப்பட்டு இந்த வெற்றி பத்திரத்துல கையெழுத்து போடல. இதுதான் நடந்துச்சு. இல்ல இது சுத்தமா பொய்யில்ல, நான் சொல்றது உண்மை. இதுல இன்னொரு உண்மை இருக்கு. அது இந்த வெற்றிக்கே தெரியாது. சொல்லவா? செத்து போனது நிஜமாவே லட்சுமி தான். ஆமாயா, ஆமா. இப்ப இவங்க வீட்டுல இருக்கிறது ஜான்சி. இந்த ஊரே அவன் பேச்ச நம்பி தொலைக்குதுமா. மாமா இப்ப என்னதான் சொல்றாங்க? வேலுசாமி சொல்றதை வச்சு பார்த்தா நாட்டாமியும் அவர் குடும்பமும் தப்பு பண்ணது உறுதியா தெரியுது. இருந்தாலும் நாட்டாம சொல்றதையும் நாம யோசனை பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அவர் சொல்றது உண்மை இருந்தா அந்த ஃபேக்டரி நம்புறது இல்லைன்னு நான் 2 நாள்ல நிரூபிக்கணுமா? போலீஸ் கோர்ட்டு தான் சொல்லணும். அதனால கோர்ட்டு விசாரணை முடிஞ்சு நாட்டாம குற்றவாளின்னு தெரிஞ்சா நாட்டாமியும் அவர் குடும்பமும் ஊரை விட்டு போயிடணும். நாட்டாமங்கிற அந்தஸ்தையும் இவர் இழந்துடணும். இனிமே இவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரும் நாட்டாமியா வரக்கூடாது. இவர் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சா இவர் எப்பவும் போல நாட்டாமியா இந்த ஊர்லயே இருக்கலாம். இந்த கேஸ் கோர்ட்ல முடிகிற வரைக்கும் நாட்டாமியோட அதிகாரத்தை இந்த பஞ்சாயத்தை எடுத்துக்கோ. என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, இவரும் இவர் குடும்பமும் ஒரு சாதாரண ஜனங்களை போலதான் இருக்கணும்னு இந்த பஞ்சாயத்து உத்தரவு கொடுக்குது. என்ன சொல்றீங்க? நான் எப்படி நிரூபிக்க போறேன்? இந்த ஊரை விட்டு ஐயோ என்னால போக முடியாது. அதனாலதான் ஒரேடியா என் உயிரடா. பேசாதீங்க, பேசாதீங்க. மாமா, மாமா அழாதீங்க மாமா. மாமா தயவு செஞ்சு அழாதீங்க மாமா. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு மாமா. நாம தான் ஜெயிப்போம். நியாயம் ஜெயிக்கிற நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சுமா. மாமா அப்படி ஜெயிக்கலன்னா நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்தே உயிரை விட்டுருவோம். எங்களை தனியா விட்டுட்டு போலான்னு மட்டும் நினைக்காதீங்க மாமா. எங்களால தாங்கிக்க முடியாது. வக்கீல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம்.
என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காம எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. வக்கீல் சார், அதுல அப்படி என்னதான் எழுதிருக்கு அத முதல்ல சொல்லுங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் காரணமா தான் சொல்றேன். என்கிட்ட லட்சுமி சொன்னதை வச்சு பார்த்தா நீங்க எல்லாரும் வேற ஒண்ணு நினைச்சு கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஆனா அதுல எழுதி இருக்கிறதே வேற. அதுல நீங்க அவங்க கிட்ட இருந்து பணம் கடனா வாங்கி இருக்கிறதாவும், அதுக்கு உங்க இடத்த கொலாட்ரலா கொடுக்க சம்மதிக்கிறதாவும், உங்களால வட்டியும் முதலும் கொடுக்க முடியலன்னா அந்த இடத்த கொடுக்கறதா எழுதி கொடுத்துருக்கீங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? நாங்க யாருகிட்டயும் பணம் எதுவும் வாங்கலையே. நீங்க வாங்கினதுக்கும் அவங்க டாக்குமெண்ட் வச்சிருக்காங்களே. இது ரொம்ப அநியாயம் வக்கீல் சார். இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கினப்பவே அதுலயும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த நிலை எங்களை விட்டு போச்சா? போகாது. அதுல வெற்றியோட கையெழுத்து இல்ல. அந்த ஒரு பாயிண்ட் தான் இப்ப நமக்கு சாதகமா இருக்கு. அதை வச்சு நம்ம போராடி பார்க்கலாம். ஆனா அது கூட ஒரு விதத்துல சீட்டிங் கணக்குல வந்துட வாய்ப்பு இருக்கு. பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போடாம ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவங்க சீட் பண்ணதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இல்ல சார். வெற்றி கையெழுத்து போடாதது நமக்கு தான் சாதகம்னு சொன்னீங்களே சார். அதை வச்சு நம்மளால இப்ப ஸ்டே வாங்க முடியும். ஃபர்தரா அவங்க எதையும் செய்ய விடாம தடுக்க முடியும். வக்கீல் சார், எப்படியாவது முதல்ல அதை பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்கய்யா. நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்துல அந்த இடத்துல எந்த வில்லங்க வந்தாலும் நாங்க எங்க சொந்த செலவுல தீர்த்துக்கிறோம்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சாதகம். முள்ளு மேல சேலை விழுந்த மாதிரி தான். பார்த்து பதமா தான் எடுக்கணும். நாம அவசரப்பட முடியாது. இதை தாண்டியும் வேற ஏதாவது டாக்குமெண்ட் அவங்க வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொரு டாக்குமெண்டா? அது என்னுடைய யூகம் தான். அதை நான் உறுதியா சொல்லல. சார், நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு சார். பயப்படாதீங்க. நான் இந்த கேஸ் விஷயமா என்னோட சீனியர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்றேன். நீங்க மனசை தளர விடாதீங்க. எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கு. அந்த ஹோப்பை பெருசாகிறதுக்கு கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரும் மனசை விட்டுறாதீங்க. நியாயத்துக்கும் நீதிக்கும் சோதனை வரும், ஆனா தோல்வி வராது. சரி, நான் கிளம்பட்டுமா? நீங்க போயிட்டு வாங்க சார். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? லக்ஷ்மி, நானும் நல்லபடியா தான் முடியும்னு நினைச்சேன். ஆனா பழி வாங்கிட்டாளே. இல்லங்க, தப்பு நம்ம வீட்ல இருக்கிறவங்க மேல தானே. அவ நீட் நேரத்துல எல்லாம் இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அத வச்சு இப்ப அவ நம்ம தலையெழுத்தையே மாத்த பாக்குறா. லக்ஷ்மி, அன்னைக்கு வந்தப்போ லாயர் சொன்னதை கேட்டு நானும் அந்த மது தோத்து போயிட்டான்னு நினைச்சேன். இல்ல வெற்றி, நாம அங்கதான் தப்பு பண்றோம். அவ சின்ன பொண்ணு தானேன்னு அவளை நம்ம சாதாரணமா எடை போட்டுட்டோம். இல்லாத ஒரு உறவை சொல்லி அவ நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து நம்ம எல்லாரையும் படுத்திட்டான். அது மட்டும் இல்லாம ஆளுக்கு ஒரு கதைய சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் கையெழுத்தும் வாங்கிட்டா. நாம தடையா இருப்போம்னு நம்மளையும் விலைக்கு வச்சுட்டா. இப்ப வாங்கின கையெழுத்து வச்சுக்கிட்டு நம்ம இடத்த வளைச்சு போட பாக்குறா. அவ பாசும் தைரியமா வீட்டுக்குள்ள வந்து இன்வைட் பண்ணப்பவே எனக்கு தெரியுங்க அவங்க பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அந்த தைரியத்துலதான் நம்ம வீட்டு படியேறி வந்து இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. லக்ஷ்மி, நம்ம லாயர் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இல்ல வெற்றி, அவருக்கு தெரிஞ்சிருந்தாதான் அவர் நேரம் கேஸ முடிச்சிருப்பாரு. ஏன் ஏதாவது கண்டுபிடிச்சிட மாட்டாரா? கண்டுபிடிக்கணும் வெற்றி. அப்பதான் நம்மளால கரையேற முடியும். லக்ஷ்மி, நிலம் கைய விட்டு போயிட்டா நம்ம ஊர்க்காரங்க கிட்ட பதில் சொல்ல முடியாதே. அவங்களும் நாம இப்படி ஒரு கீழ்த்தனமான காரியத்தை செய்வோமான்னு யோசிக்காம தப்பு தப்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல அப்பாவை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? என்னோட கவலையாதான் வெற்றி.
மாமா இந்த ஊர்ல சிங்கம் மாதிரி வாழ்ந்தவர். ஒருவேளை இதுல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அவரால் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. வெற்றி, இப்பவே பாதி கௌரவம் போயிடுச்சுங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கௌரவத்தையாவது காப்பாத்தணுங்க. எப்படி லக்ஷ்மி, எப்படி? எப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா எப்படியாவது காப்பாத்தி தானே ஆகணும். லக்ஷ்மி, நம்ம இத்தனை பேரை அவ ஒத்தாள் ஏமாத்திருக்கா பாத்தியா? அவளோட போலியான அன்பை நிஜம் நினைச்சு நம்ம எல்லாரும் நம்பணும்ல, அதனாலதான் அன்பை காட்டி சூழ்ச்சி பண்ணிட்டா. லக்ஷ்மி, அந்த வேலுச்சாமி வேற எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கான். நம்மள காலி பண்ணிட்டு அப்பா இருந்த நாட்டாம இடத்த அவன் கைப்பத்த ஊர்க்காரங்களை உசுப்பேத்திக்கிட்டு இருக்கான். உண்மைதாங்க. மது செஞ்ச துரோகத்தால நாம தோத்து போயிடக்கூடாது. அவளை ஏதாவது பண்ணணும். நம்ம எடுத்து அவகிட்ட இருந்து நம்ம மீட் ஆகணுங்க. லக்ஷ்மி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. அப்பாவை நினைச்ச கவலையா இருக்கு. மண்ணு மானம் கௌரவம்னு வாழ்றவரு இந்த விஷயத்துல நாம தோத்துட்டா அப்பா உடைஞ்சு போயிடுவாரு. இல்லைங்க, இது பாருங்க, கண்டிப்பா இதை நம்ம நடத்த விடக்கூடாதுங்க. நம்ம கண்டிப்பா ஒரு முடிவு கட்டணுங்க. எப்படியாவது அந்த மதுவை இங்க இருந்து ஓட வைக்கணும். அவ இனிமே நம்ம பக்கமே தலை வச்சு படுக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். வேற ஏதாவது ஒரு வழி இருக்குங்க. சரிங்க சார். வா மது, போலாம். ஓகே பாஸ். மது, பாஸ், அவங்க கதை முடிஞ்சிடுச்சு. இனிமே ஒருத்தனும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. எதை வச்சு சொல்றீங்க பாஸ்? அவங்களோட லாயர் நம்ம லாயரை மீட் பண்ணி மூக்கு உடஞ்சி போயிருக்காரு. இப்பதான் நம்ம லாயர் போன் பண்ணாரு. என்ன பாஸ் நடந்தது? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். நம்ம டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க லாயர் ஆடி போயிட்டாராம்மா. ஆடாம பின்ன என்ன பாஸ் பண்ண முடியும்? இது எக்ஸ்பர்ட் டீம் தயாரிச்சது. எக்ஸலன்ட் பிரெயின் அதுக்கு பின்னாடி இருக்கு. இதை உடைக்க எந்த கொம்பனாலையும் முடியாது பாஸ். அது மட்டும் இல்ல மது, நாட்டாம குடும்பத்துக்கு உள்ளூர்லயும் பிரச்சனை, இங்கேயும் செக் வச்சுட்டாங்க. இனிமே குடும்பத்தை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்த வேண்டியதுதான். சுத்தணும் பாஸ். என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. என்ன கோர்ட்ல நிக்க வச்சு எத்தனை கேள்வி கேட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன தூக்குக்கே அனுப்பிட்டாங்கல்ல. அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இல்ல. அந்த நன்றி என்னைக்கும் என் மனசுல இருக்கும் பாஸ். ஏய், ஏன் இடத்துல வந்து நீ என்னைய அடிக்கிறியா? இது உன் இடம் இல்லடி, எங்களோட இடம். ஓஹோ, அந்த தைரியத்துல தான் வந்தியா? அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. நன்றி கெட்டவளுக்கு உதாரணமே நீதாண்டி. உன்னை ஒரு பொண்ணா மகளா பார்த்து பார்த்து செஞ்சவங்களுக்கு நீ செஞ்ச கைமாறு அவங்க நிம்மதியை கெடுத்த தாண்டி. நான் வந்ததே உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான். எனக்கு செய்யுங்கன்னு நான் யார்கிட்ட எதுவும் கேட்கலையே. நீங்களா செஞ்சுட்டு இப்ப வந்து நன்றி கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது என்னமோ உண்மைதாண்டி. என்னதான் பாலும் முட்டையும் கொடுத்தாலும் பாம்பு என்னைக்காவது ஒரு நாள் கொத்த தானே செய்யும். அநியாயமா எங்க சொத்தை எழுதி வாங்கிட்டீங்களேடி. நியாயமா கேட்டா கொடுத்தா இருக்க போறீங்க. அதுக்குதான் இந்த ரூட்டு. நீ ஜெயிச்சுதான் நினைக்கிறியா? அதுல உனக்கு என்ன இன்னும் சந்தேகம்? இது நிலைக்காதுரி, நிலைக்கவே நிலைக்காது. நம்பினவங்களை ஏமாத்தி நல்லவ மாதிரி நடிச்சு எவனோ ஒருத்தனுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் விளங்குவே நினைக்கிற? விளங்கவே மாட்டேன். நாசமா போயிடுவேன் மது. நீ இன்னும் பழைய ட்ரெண்ட்லயே இருக்கடி. கண்ணகி காலம்லாம் எப்பவோ மலையேறி போச்சு. இது கம்ப்யூட்டர் காலம். இங்க சாபம் பாவம்னு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப வந்து சாபம் விடுறியா? போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. பாக்க தாண்டி போறேன். உன்னையும் உன் கும்மலையும் இந்த ஊரை விட்டு விரட்டுற வேலைய பாக்க தான் போறேன். எங்களை ஏமாத்தி நீ புடுங்கின சொத்தை திரும்ப வாங்க தான் போறேன். நல்ல ஜோக்கு. இப்படிதான் உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே நான் உன்னை கொன்னுட்டேன்னு என் மேல பழிய சுமத்தி என்ன தூக்குல ஏத்த பார்த்தாங்க. என்ன ஆச்சு? நான் ரிலீஸ் ஆகலையா?
அதே மாதிரிதான் இதுவும் புஸ்ஸுன்னு ஆக போகுது. ஹ, நீ சொன்ன மாதிரி ஆகுதா இல்ல எரிமலைய வெடிக்க போதான்னு பாடுறீ. ஹே, நீங்களாம் ஒரு செல்லா காசுடி. பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு மாதிரி என்கிட்ட சவால் விடுறியா? ஒன்னால மட்டும் இல்ல, ஒத்த ஆத்தனால கூட எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை அழிக்கிறதுக்கு என் தாத்தாலாம் வேணாம், நான் ஒருத்தி போதும். ஒரு பொம்பளை உன்னாலேயே இவ்ளோ அழிக்க முடியறப்போ நானும் ஒரு பொம்பளை தாண்டி, என்னால ஆக்க முடியாதா? அதையும் பாத்துடலாம். மது, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ ஆட்டம் காட்டுற இதே இடத்துல இருந்து நான் உன்னை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக வைக்கல, என் பேர் லக்ஷ்மி இல்ல. லக்ஷ்மி எப்பவோ இல்லாம போயிருப்பா. அந்த ஜான்சி மட்டும் வரலன்னா. என்ன சொன்ன? முடிஞ்சிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொன்ன. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நீ தப்பிச்சிட்ட. அதே அதிர்ஷ்டத்தாலதான் நீ இப்ப வெளியே இருக்க. அதுவும் எனக்கு தெரியும்டி. நீ யார்கிட்ட மோதிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்யா, ஒரு பொம்பளை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சில்லற வேலை செய்யற ஒரு பெரிய மனுஷகிட்ட மோதுறேன்னு தெரியும். ஏய், நான் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீ நிஜமா ஒரு ஆம்பளையா இருந்தா எங்க கிட்ட வந்து நேரடியா மோதி இருக்கணும். நீ ஜெயிக்கிறியா நாங்க ஜெயிக்கிறோமான்னு பாத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தி சொந்தக்காரின்னு ரெடி பண்ணி எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட மனசுல விளையாடி தற்காலிகமா ஜெயிச்சிருக்க. இத நிரந்தரம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. எவ்வளவோ கொடி கட்டி பறந்தவங்களா இப்ப குப்புற விழுந்து கிடக்குறாங்க. நீ அடுத்தவன் கூடிய கெடுக்கிறவன். உனக்கெல்லாம் முடிவு அநியாயமா தான் இருக்க போது பாரு. நீ அளவுக்கு அதிகமா பேசுற. நீ அந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்க. அடுத்தவங்க சொத்துக்கு இப்படி அலையற. ஏய், எனக்கு இன்னும் கேவலமா நடக்க தெரியும். போனா போகுதுன்னு விட்டு வைக்கிறேன். உங்களை இதுவரைக்கும் விட்டு வச்சதே எங்களோட தப்பு. அப்பவே இவளோட சேர்த்து உன்னையும் உள்ள தள்ளி இருந்தன்னா வெளியில இருந்து நீ இவளை எடுத்திருக்க மாட்ட, உன்னையும் விட்டுருக்க மாட்டாங்க. உன் நல்ல நேரம் நான் இங்க இல்லாம போயிட்டேன். ஒன்னும் கெட்டு போயிடலாமா? இப்பதான் நீ இங்க இருக்கல, எங்களை அனுப்பு பாப்போம். அனுப்புதான் ஏன் போறேன். நீங்க திரும்ப வர முடியாத அளவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் போறேன். முதல்ல போய் அதை பண்ணு. பாஸ், அதுக்கு முன்னாடி இந்த ஊர்க்காரங்களே இவங்களை ஊரை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் பிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு எப்படி தண்டனை வாங்கி தருவாங்க? சரிடி, சரி, நல்லா சரி. இதுதான் நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு. நான் உன்னை அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த கெட்ட எண்ணெல்லாம் இல்ல லக்ஷ்மி. நீ இப்பவும் அழுவ, எப்பவுமே அழுவ. ஆல் தி பெஸ்ட். வரட்டுமா பாஸ்? நம்ம போலாம் வாங்க. ஓகே. எங்க போன லக்ஷ்மி? கோயிலுக்கு போயிருந்தியா? கடவுள் இருக்காரா இல்லையானே சந்தேகம் வந்துருச்சு. லக்ஷ்மி, நீ ஏன் இப்படி பேசுற? கெட்டவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுள் உதவி செய்யறாரு. நல்லவங்க தோக்குறாங்க, அவங்கள கடவுள் கண்டுக்கிறது கூட இல்ல. ஏன் லக்ஷ்மி இப்படி எல்லாம் பேசுற? ஜெயிக்கிறதும் தோக்குறதும் கடவுளோட வேலை இல்ல, அத கையில எடுத்துக்கிட்ட மனுஷங்களோட வேலை தான். யாரோட வேலையோ, ஆனா எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கேன். அவ எவ்வளவு திமிரா பேசுறா தெரியுமா? அவளா? நீ யார சொல்ற? வேற யாரு? நம்ம குடும்பத்தை இப்படி நிம்மதி எடுக்க வச்சிருக்காளே அந்த மதுதான். அவளை நீ போய் பாத்தியா? ஆமா, இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன். எதுக்கு லக்ஷ்மி அவளை போய் பார்த்த? அதுவும் தனியா போய் பார்த்த? உனக்கு ஏதோ ஆயிருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? லக்ஷ்மி, அவ ரொம்ப ஆபத்தானவ. எதுக்காக நீ அங்க போன? இல்லங்க, என்னால மாமாவை பார்க்கவே முடியல தெரியுமா? அவர் ஒரு நடப்பிடம் ஆயிட்டாரு. சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, யாருக்கிட்டயும் பேசுறதும் இல்ல. அவர் அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லங்க. ஆமா லக்ஷ்மி, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவரோட கௌரவத்தை பத்தி யோசிக்கிற அளவுக்கு தான் உடம்ப பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாரு. என்னங்க பண்றது? மானத்தை உயிரா நினைச்சு வாழறவருக்கு அது போக போகுதுன்னு தெரிஞ்சா அவரால் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அவரால் உடம்ப பத்தி எப்படி யோசிக்க முடியும் சொல்லுங்க? சரி லக்ஷ்மி, அவ என்ன சொல்றா? அநியாயக்காரி கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? வெக்கம், மானம், சூடு, சுரணை இதெல்லாம் எதுவுமே இல்லாம பேசுறா. ஏதோ நாம தான் எழுதி கொடுத்த மாதிரியே பேசுறா. அவ பேசுறத வச்சு பார்த்தா அவங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்கன்னு தோணுதுங்க. முடிச்சிட்டாங்கன்னா எதை சொல்ற நீ? ஆமாங்க, நம்ம சொத்து விஷயமா எழுத வேண்டிய பத்திரத்தை எல்லாமே எழுதிட்டாங்களோன்னு நினைக்கிறேன்.
அதுலதான் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அதுதான் அதெல்லாமே அட்வொகேட் சொன்னாரே. இல்லங்க, அவர் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்றேன்னு தான் சொன்னாரு. ஆனா அந்த முயற்சி எதுவும் பலனளிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு தைரியமா பேசுறான். அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பூஜையே போட்டிருக்காங்க. அதனாலதான் துணிச்சல நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. அதோட இப்ப ஊர்க்காரங்களே அவங்க பக்கம் ஏத்துட்ட மாதிரி பேசுறான். ஊர்க்காரங்கன்னா யாரு? அந்த வேலுச்சாமிய சொல்றியா? அவர் மட்டும் இல்ல வெற்றி, பணத்தை கொடுத்து பாதி பேர் அவங்க பக்கமா இழுத்திருக்காங்க. ஏதோ என்னாலதான் இதெல்லாம் லேட் ஆச்சுன்னு சொல்றா தெரியுமா? உண்மைதான் லக்ஷ்மி. நடுவுல நீ மட்டும் இல்லனா நம்மளோட மொத்த சொத்தையும் அவ எப்பவோ முழுகி இருப்பா. ஆமா வெற்றி, அதையேதான் அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா. அவ இன்னொன்னு சொன்னாங்க, நீ எப்படியோ தப்பிச்சிட்ட, அந்த ஜான்சி மாட்டிட்டான்னு. அப்படியே சொன்னா? ஆமாங்க. ஆனா நான் மறுபடியும் கேட்டதுக்கு மாத்தி பேசுறா. அவளோட மொத்த பேச்சிலையும் நான் தான் தடை, நான் போயிருக்கணும், உன்னாலதான் லேட் ஆச்சுன்னு வெவ்வேறு விதத்துல சொல்றாங்க.